ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட அக்ரிலேண்ட் பிளாட்ஃபார்மில் ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி ஏஓக்கான டெஸ்ட் பேட்சஸ் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி வந்து வீடியோ கோர்சஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ எதுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது தெரில. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் அக்ரி கோச்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம இது ஃபுல்லாமே ஆன்லைன் தான். உங்களுக்கு அதுக்கு தான் நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாமே வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ ஈவன் மெட்டீரியல்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் காப்பி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். பட் லேட்டரா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் அதிகமா இருக்கு, ஹார்ட் காப்பி ப்ரைஸஸ் வந்து 1500 அந்த மாதிரி வந்துருது, அதனால எங்களுக்கு சாஃப்ட் காப்பியே ஓகே அப்படிங்கிறதுனால தான் நம்ம சாஃப்ட் காப்பியும் கொண்டு வந்தோம். ஸோ இப்போ அக்ரிலேண்ட் வந்து இப்போ என்ன சொல்றீங்கன்னா, இங்க வந்து ஃபேக்கா இது ஸ்கேமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அக்ரிலேண்ட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ஆன்லைன் அக்ரி கோச்சிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல அக்ரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரியல் ஒன் தான், ஓகேவா? ஸோ பிகாஸ் இது இது எல்லாருக்குமே வர டவுட்ஸ் தான், ஓகேவா? எல்லாருக்குமே வர டவுட்ஸ் தான். பிகாஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் வைஸாக வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால இது காமனா எல்லாருக்கும் வர டவுட் தான். ஸோ நாங்க வந்து ப்ரூஃபோட வந்து வச்சிருக்கோம். ஸோ ரியலா இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன். ஸோ அக்ரிலேண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து யூடியூப்ல போயிட்டு நீங்க அக்ரிலேண்ட் அப்படிங்கிறத போட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல நம்மளோட பிளாட்ஃபார்ம் ஷோ ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ வி ஹேவ் அப் டு வந்து 2.7K சப்ஸ்கிரைபர்ஸ் அப் டு நவ் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ஆகுது. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அக்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேற எந்த ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அந்த வீடியோ கோர்ஸ்ல ஸ்கேம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம இதுல வந்து இந்த வீடியோ கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிசி ஏஓ வீடியோ கோர்ஸ், ஓகேவா? ஏஓ வீடியோ கோர்ஸ், ஏஓ பெய்ட் கிளாஸஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 954 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா 954 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதுல லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் நாங்க எங்களை சைடு இருந்து இருக்க ப்ரூஃப், ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப நம்ம அக்ரிலேண்ட் வந்து சாஃப்ட் காப்பி தான் ஃபோர்ஸ்ட் ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் அஸ் வெல் அஸ் இது அதுக்கு அக்ரி மெட்டீரியல்ஸ் நீங்க வந்து அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் போடணும் அப்படின்னா நீங்க அதை வந்து செப்பரேட்டா வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க வந்து என்கொயரி பண்ணலாம். ஸோ என்கொயரி பண்றதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து இப்போ நியூ இதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து இருக்கு. அதே மாதிரி நம்பரும் வந்து கான்டாக்ட் நம்பரும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அக்ரிலேண்ட்ல வந்து இன்ஸ்டா பேஜும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அக்ரிலேண்ட் 20 அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜும் வந்து இருக்கு. ஸோ இதுலயுமே அக்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் வந்து அக்ரி ரிலேட்டட் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு இது எல்லாம் பார்த்துருப்பீங்க, அக்ரிலேண்ட் எக்ஸாம் கிளாஸஸ், ஓகேவா? ஸோ இந்த இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப் அதுலேயே ஆல்மோஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணதுதான் இது. ஸோ இதுலயும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 220 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இருக்குதுல வந்து இதுல வந்து அட்மின்ஸ் மட்டும் தான் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்காங்க. பிகாஸ் சில பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்றதுனாலதான் நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பியூரா வந்து அக்ரிலேண்ட் பிளாட்ஃபார்ம், அது இது அக்ரிலேண்ட் கோச்சிங் வந்து ஸோ பியூரா வந்து அக்ரி ரிலேட்டட் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது, ஓகேவா? ஸோ அக்ரி நீங்க டிப்ளமா அக்ரி படிச்சிருக்கீங்க, அக்ரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க ஸோ அப்படின்னா ஸோ இதுல நீங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் வைஸ் கிளாஸஸ், பிஜி கிளாஸஸ், அதே மாதிரி ஏஏஓ கிளாஸஸ், சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கிளாஸஸ் கூட நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ பட் வந்து வியூஸ் அதிகமாக இல்லாதனால தான் அது இன்பிட்வீன்ல ஸ்டாப் பண்ணது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டிஎன்பிசி ஏஓ கிளாஸஸ் வந்து ஒரு 16 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பட் நீங்க அதையும் கூட வந்து நீங்க பாத்துக்கலாம். அது போக பெய்டு கிளாஸஸ் நான் சொன்னதுதான், பெய்டுக்கும் வந்து ஃப்ரீ அக்சஸ்க்கு வந்து இருக்க டிஃபரன்ஸ் அதுதான். பெய்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து பியூரா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்ட், எக்ஸாம்ஸ் எப்படி இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஓப்பனா வந்து தான் கொடுக்குறோம் நம்ம. ஸோ நீங்க அதுல கான்டாக்ட் பண்ணி என்ன கோர்ஸ் வேணும் ஸோ இது தெளிவா கேட்டு வந்து இது பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து கோர்ஸ் கேட்கறப்ப வந்து செப்பரேட்டா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வீடியோ கோர்ஸ் தனியா, டெஸ்ட் பேட்சஸ் தனியா, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் தனியா. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ண பாருங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணா பிரைஸ் எவ்வளோ, இண்டிவிஜுவலா பர்ச்சேஸ் பண்ணா பிரைஸ் எவ்வளோன்ட்டு என்கொயரி பண்ணிட்டு
ஸோ நீங்கள் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஓவராலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஈவன் இங்கே நம்ம அதனால வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க இது பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே கேளுங்க. என்கொயரிக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இது பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த டவுட்ஸை வந்து அங்கேயே கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை மாற்ற முடியாது இல்லையா, அதனால வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே டவுட்ஸ் எதுனாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ ரியல் பிளாட்ஃபார்ம் தான் அக்ரி லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்க இன்ஸ்டா பேஜஸ்லயும் நீங்க வந்து அக்ரி லேர்னிங் யூஸ் போட்டு பார்த்துக்கலாம். அதே நம்மள மாதிரி யூடியூப் பிளாட்ஃபார்ம்லயும் வந்து போட்டு பார்ப்போம். அக்ரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கும். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.